ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பேக்கிங் ஒர்க் பார்த்துடலாமா? இன்றைக்கி சிம்பிளாக 3 பேக்கிங் தாங்க. ஆனால் வேலை வெளுத்து வாங்கிடுச்சு. முன்னாடி நாளே அனுப்ப வேண்டிய கரும்புலா இலை இங்கே வேலூர்லேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. கரும்புலா இலை 1/2 kg, அப்புறம் கரும்புலா பழம் வந்துட்டு ஒரு 2 பேக்கெட்டுங்க. அவ்வளோதான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு தாங்க பேக்கிங் பண்ணோம். இவங்களுக்கு செம்மலுக்குங்க. எப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்க கரும்புலா இலைலாம் காலி ஆகிடுச்சிங்க. அதனால் கொஞ்சம் தொலைவாக போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. நாங்கள் போன இடத்துல வந்து இலையே கிடைக்கலங்க. ஒரு 4 இடம் பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு இடத்துல கிடச்சிதுங்க. அங்கேயும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது. அங்கே என்னென்னா நிறைய பூ பிஞ்சுங்க, காய். அந்த இலையை அப்படியே பறிச்சுட்டு வந்தோம். இவங்களுக்கு கொடுத்த இலையில 2 பேக்கெட் வந்து ஃபுல்லாக பூ, காய், பிஞ்சு இப்படி தாங்க இருக்குது அந்த இலையில ஃபுல்லாக. அதனால தான் சொன்ன சமலுக்குன்னு. அது போக 2 பேக்கெட் வந்துட்டு கரும்புலா பழம்ங்க. அந்த பழத்தை வந்து கரும்புலா இலைக்குள்ளேயே வச்சு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. பழமும் பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் தான் கொடுக்கணும். ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு 60 கிராம் வந்துச்சு. அப்படியே கொடுத்துட்டேன். ஏன்னா அவைலபிளாக இருந்ததே அவ்வளோதான். அதில் கொஞ்சம் மீத்தி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அதனால் அப்படியே போட்டு கொடுத்தாச்சுங்க. அப்புறம் இலை வந்துட்டு இவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னே தான் 1 kg வாங்கியிருந்தாங்க. அது வந்து ஏதோ லைட்டாக ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே, ஒரு பேக்கெட் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோங்க. மீன்ஸ் 3 பேக்கெட் வந்துட்டு 150 கிராமில் போடுவோம். இப்போ வந்து எல்லாமே 200+ கிராம்ஸில் 3 பேக்கெட் ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க. அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு சிஸ்டர், அவங்க வந்து நாட்டு வல்லாறு இருக்கு இல்லைங்களா, அந்த செடி, அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடி, அப்புறம் ஆரஞ்சு கலர் வந்துட்டு கனகாமரம் பூவோட விதை, பூச்செடியோட விதை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக என்ன பண்ணோன்னா, கனகாமரம் விதை இருக்கு இல்லைங்களா, அது கூடவே சேர்த்து 2 கனகாமரம் செடியும் கொடுத்துருந்தோம். ஏன்னா இப்போ மழை வந்ததில் பார்த்திங்கன்னா நிறைய நாற்று முளைச்சிருந்துச்சிங்க. அதனால் விதை வாங்குறாங்க இல்லைங்களா, அவங்க அது போட்டு அது வளர்கிறதுக்குள்ளே கொஞ்சம் நாள் ஆகிடும். அதுக்குள்ளே இந்த செடியை வச்சாங்கன்னா 1 மந்தில் அவங்களுக்கு பூ விடவே ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு கனகாமரம் செடியும் 2 ஆட் பண்ணி கொடுத்தோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ண போகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வந்ததுங்க. சரி, அவங்க கேட்டதெல்லாம் அவைலபிளாக இருந்துச்சுன்னு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். என்னென்னா கரும்புலா பழம் வந்துட்டு ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 3 பேக்கெட் கிடைச்சிது, 80 கிராம்ஸு. ஸோ அது ஒன்று. அப்புறம் முதியார் குந்தல், இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு தயாராக இருந்துச்சுங்க. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி பறித்த முதியார் குந்தல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு பார்த்திங்கன்னா பேக் பண்ணியாச்சுங்க. முதியார் குந்தல் ஒரு பாக்கெட்டு, அப்புறம் கரும்புலா பழம் வந்து 3 பேக்கெட் வந்து ஒட்டுக்காக ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்தாச்சுங்க. இவங்களுக்கும் சூப்பராக பேக் பண்ணி இன்றைக்குமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ப்ரொஃபஷ்னல் கொரியரில் தாங்க கொரியர் பண்ணேன். இன்றைக்கி பேக்கிங் ஹெவி ஒர்க்கோட சூப்பராகவே முடிஞ்சதுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.